செந்தில் பாலாஜி எதற்கும் துணிந்தவர், எதையும் செய்வதற்கு தலைமை கட்டளையிட்டால் எதற்கும் அஞ்ச மாட்டார் அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த விஷயம் தான். ஏன் இந்த இடத்துல நாளைக்கு ஒரு மேடம் இது ரொம்ப அப்நார்மலா இருக்குது. உடனே இன்சார்ஜ் டிஜிபி பிரஸ் மீட், ஏடிஜிபி எல்என்டோ பிரஸ் மீட், இவங்க அமுதா ஐஏஎஸ் பிரஸ் மீட், அடுத்தது உடனே நாளைக்கு முதலமைச்சர் பேசுறாரு, துணை முதலமைச்சர் வராருங்கிறப்ப ஒரு இது நீங்க எந்த இடத்துல இவ்வளவு வேகம் காட்டி இருக்கிறீங்கிறதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. சார் இல்ல சார், அத நம்ம அப்படிதான் பார்க்கணுமா? ஒரு 40 பேர் இறந்திருக்காங்க, உடனடியாக களத்துல வந்து நிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த கடமை இருக்குல்ல, அரசுக்கு அந்த கடமை இருக்குல்ல. 40 பேர் இறந்திருக்காங்க, வந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. 4 ஆண்டு கால ஆட்சியில் இதே அரசாங்கம் இதே கடமையை ஏன் செய்யல, எதுல செஞ்சிருக்கீங்க? இல்லையா நான் மறந்துட்டேனே சொல்லுங்க, நீங்க ஞாபகப்படுத்துங்கன்னு தானே கேட்கறேன். ஏன் எதுலயும் செய்யாதவங்க இதுல ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க? மேடம் நீங்க நினைக்கலாம் கிரவுண்ட் ரியாலிட்டி, நான் கடுமையாக பொது தளங்களில் விஜயை நான் விமர்சிப்பது போல யாரும் விமர்சித்தது கிடையாது. நான் இன்னைக்கு விஜயை இவ்வளவு தூரம் தூக்கி பிடிச்சி சப்போர்ட் பண்ணணுங்கிற கட்டாயமும் எனக்கு கிடையாது. திமுகவை அலிகேட் பண்ண வேண்டியங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. ஆனால் பொது தளத்தில் பொதுமக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஒரு சம்பவ ரீதியா நாளைக்கு அதை அலச வேண்டியதும் பார்வையாக இருக்குதா இல்லையா?